கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தமிழகத்தின் தென்னை நகரம் என்று அழைக்கப்படுகிறது. கோவை மாவட்டம் முழுவதும் 90,000 ஹெக்டேர், பொள்ளாச்சியில் மட்டும் 60,000 ஹெக்டேர் பரப்பளவில் தென்னை மரங்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. ஆனால் 8 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் இருந்து வெள்ளை ஈக்கள் தமிழகத்தின் எல்லை பகுதியில் உள்ள கோபாலபுரம், மீனாட்சிபுரம் பகுதிகளில் உள்ள தென்னை மரங்களை தாக்கின. இந்த பாதிப்பு தற்போது பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள பல்லாயிரம் ஏக்கர் தென்னை மரங்களை பாதிக்க துவங்கியுள்ளன. மேலும் வேர்வாடல், இலைக்கருகள் என பல்வேறு இணை நோய்கள் தென்னை மரங்களை தொடர்ச்சியாக தாக்கியதில் உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டது. ஒரு மரத்திற்கு 100 தேங்காய்களை உற்பத்தி செய்து வந்த விவசாயிகள் தற்போது நோய் தாக்குதலால் ஏற்படும் குறும்பை உதிர்வு காரணமாக 20 காய்கள் மட்டுமே உற்பத்தியாவதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். மேலும் நோய் தாக்குதல் காரணமாக ஆண்டுக்கு சராசரியாக 25,000 மரங்கள் வெட்டப்படுவதாகவும் தற்போது வரை 3 லட்சம் மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கும் விவசாயிகள், நோய் பரவுவதை கட்டுப்படுத்த தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆராய்ச்சி என்ற பெயரில் பல 100 கோடி செலவழித்தும் எந்தவித பயனையும் பெறவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இப்போ தென்னை விவசாயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்மட்டத்துக்கு போயிடுச்சுங்க. எப்படிங்கன்னா போன வருஷம் ரொம்ப ட்ரை, அதில் ஒரு பாதிப்பு ஒருபாடு. அதை எடுத்து பார்த்தோம்னா வாடல் நோய்ங்கிறது ஒன்று ரொம்ப மோசமான நோய்ங்க. அது என்ன வைத்தியம் பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது. கவர்மெண்ட்லேயும் எத்தனையோ இதெல்லாம் பண்ணுறாங்க, பண்ணாலும் ஒன்றும் எடுபட மாட்டேங்குது. அப்படி இப்போ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தென்னையெல்லாம் வெட்டி மரத்துகளை விறகு போட்டு போயிடுறாங்க. அப்படித்தான் நடக்குது. வேறு ஒன்றும் ஒரு வழியுமே இல்லை. தென்னை அது நோன்னு வந்தால் அது அதனோட வாழ்வு முடிஞ்சு போச்சுங்குது. அப்புறம் பார்த்தா இந்த வெள்ளை அது ஒரு தாக்கமுங்க. அதுலேயும் ரொம்ப பாதிப்புதானுங்க. அது வந்தால் பூரகம் பச்சைத்தை பூரா சப்பிடுது. சப்புனா ஒரு கொலைக்கு 50 காய் 30 காய் 40 காய் விடுறதுல 10 காய் பாதி காய், அதுலேயும் 10 காய் 5 காய் எல்லாம் விழுந்துருது கீழே. பெரிய ஒரு இதே இல்லைங்க. எப்படின்னா ஒரு 100 1000 தேங்காய் விழுகிறது ஒரு 40 நாளைக்கு இருக்கா. இப்போ 150 காய் கூட விழுகிறது இல்லைங்க. தென்னை விவசாயிகளுக்கு ரொம்ப பெரிய ஒரு அடிதானுங்க. எல்லாருமே ரொம்ப வருத்தம் படுறாங்க. இது வேறு ஒன்றும் பண்ண முடியலைங்க. அந்த நோவுக்கும் கட்டுப்படுத்த முடிய மாட்டேங்குது. அப்படித்தான் அந்த மரத்தை வெட்டி போட்டு அந்த கீழே ஒரு மரத்தை சின்ன தென்மலை போடலாம்னாங்க, அது இந்த பண்ணி தொல்லையோ அதை விட பூரா பிடிங்க இருந்துச்சுதுங்க. ஒரு இது பண்ணுறதே இல்லை. அப்புறம் அந்த பிள்ளை அந்த கண்ணு பிள்ளைக்கும் அந்த நோவு வந்துடுது. அந்த மரத்து பெரிய மரத்தினுடைய எஃபெக்ட் அதுக்கும் வந்துடுது. பொதுவாக விவசாயினோட இது ரொம்ப சிரமம் தாங்க சார். பொள்ளாச்சியில் ஏற்பட்டுள்ள நோய் பாதிப்பு காரணமாக தேங்காயின் விலையும் கிடுகிடுவென உயரத் துவங்கியுள்ளது. நாள் ஒன்றுக்கு 1000 டன் ஏற்றுமதி செய்து வந்த நிலையில் தற்போது 70% குறைந்துள்ளது. கடந்த மாதம் 1 டன் தேங்காய் 70,000 ரூபாய் வரை விற்பனை செய்து வந்த நிலையில் தற்போது 58,000 குறைந்துள்ளது. பொதுமக்கள் மத்தியில் சற்றே ஆறுதல் கொடுத்தாலும் அதன் பலன் விவசாயிகளை இன்னும் வந்தடையவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். 13 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த தேங்காய் தற்போது 50 ரூபாய்க்கு கடைகளில் வாங்குவதாக சாமானிய மக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். இல்லத்தரசிகளோ தேங்காய் பயன்படுத்தாமல் சமைப்பது குறித்து தேடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு தேங்காய் விலை 9 ரூபா 8 ரூபாய்க்கு இருந்தது. இன்னைக்கு 50 ரூபா 60 ரூபா வந்துருச்சு. எப்படி நாங்கள் வாங்கி குழம்பு வைக்கிறது? நடுத்தர குடும்பம் நாங்கள்லாம் ஏழை மக்கள், நாங்கள் எப்படி என்ன பண்ணுறது? இது அரசாங்கம் பார்த்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே தேங்காய் யூஸ் ஆகுது. சாமியிலேருந்து தேங்காய் யூஸ் ஆகுது. இப்படி விலைவாசி ஏறுனா நாங்கள் என்ன பண்ணுறது? அதுக்கு அரசாங்கம் பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுத்து எங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை ஓரளவு பெய்த நிலையில் வரக்கூடிய ஆண்டு நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தினால் உற்பத்தி பெருகுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் இதற்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் விவசாயிகள் கோருகிறார்கள். கடந்த ஆண்டு ஒப்பிடு போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் 90 லோடு, அதாவது 180 வண்டி தேங்காய் தினசரி போயிட்டு இருந்தது மாறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 14லேருந்து 15 லோடு தான் போகுது. ஒரு லோடுக்கு 10 டன் தேங்காய் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 டன்னுக்குள்ளே தான் தினசரி இப்போ நம்மளுக்கு போகுது. இதே 1000 டன் போயிட்டு இருந்தது எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு காரணம் பல்வேறு வகையான கால சூழ்நிலைகள்ங்க. இப்போது நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாமாயில் இம்போர்ட் தான் 60,000 மெட்ரிக்னு ஒரு ஆண்டுக்கு இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாமாயில் இறக்குமதிக்கு கடுமையாக வரிகள் விதிச்சிருந்தாங்க.
இப்போ வந்து வரியை வந்து குறைச்சது தான் வந்து தேங்காய் விளையூருக்கு ஒரு காரணம், உற்பத்தி இழப்பு ஒரு காரணம். எதிர்காலத்தில் இந்த வருஷம் நல்ல மழை பருவமழை நல்லா பெஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக அடுத்த வருடம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு உற்பத்தி வந்து நல்லா இருக்குங்க. இப்போ வந்து மரத்தில் ஓரளவுக்கு நோவுகள்லாம் வந்து அந்த வெள்ளை நல்ல முறை பருவமழை பேஞ்சதுனால அந்த வெள்ளை நோய் தாக்குதல் வந்து குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி வாடல் நோயுடைய தாக்கம் வந்து கம்மியாக இருக்குதுங்க.